புதினா கொத்தமல்லியை வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி க்ரீன் சிக்கன் பண்ண போகிறோம். அது புதினாவும் கொத்தமல்லியை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் வந்து 1 kg வாங்கிட்டு வந்திருக்கேன். அதையும் வந்துட்டு மஞ்சள் பொடி போட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணி வச்ச சிக்கனில் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, அரைச்சி வச்ச புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், பெப்பரு, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தயிர், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலே கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி எப்போவுமே வந்துட்டு ஒரே மாதிரி சிக்கன் செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி புதினாவும் கொத்தமல்லி ஆட் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. என் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். டாடா, பாய் பாய்.